ஹலோ மக்களே, இது ஒரு தெய்வீக பயணத்தை பற்றின வீடியோ. லாஸ்ட் வாரம் நாங்கள் வந்து திருப்பதி போயிருந்தோம். கல்யாண கையோட அந்த மனக்கோலத்தில் நான் வந்து திருப்பதிக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து போயிருந்தேன். அதுக்கப்புறம் அவரோட சேர்ந்து எனக்கு திருப்பதி போகிற வாய்ப்பே வந்து கிடைக்கலிங்க. இதுதான் வந்து செகண்ட் டைம் வித் என்னோடய குழந்தையோட நான் என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்து முதல்ல போகிற வெளியூர் ட்ரிப்புங்க இது. அது திருப்பதியாக அமைஞ்சதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னோடய குட்டி பையனை கூட்டிகிட்டு நாங்கள் பஸ்ஸில் தான் போயிருந்தோம். மேல் திருப்பதிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே லக்கேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் எங்களை வந்து மேல் திருப்பதிக்கு அலோவ் பண்ணாங்க. இங்கே பஸ் இல்லாமல் வேறு எந்த வெஹிக்கிளில் போனாலுமே மேல் திருப்பதிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வந்து செக் பண்ணிட்டு தான் நம்மளை வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஒரு வழியாக ஈவினிங் போலயே நாங்கள் மேல் திருப்பதி ரீச் ஆகிட்டோம். பட் பயங்கர குளிர ஆரம்பிச்சிடுச்சு. 2 வயசு குழந்தையும் கூட கூட்டிகிட்டு போனதுனால நாங்கள் ரூம் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட் எங்களுக்கு ரூம் கீஸ் கிடைக்கிறது ரொம்ப டிலே ஆகிடுச்சு. அதனால் அங்கே ஒரு மண்டபத்தில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த மண்டபத்தில் வந்து அன்னதானமும் போட்டிருந்தாங்க. சரி, ட்ராவல் பண்ணி வந்த டயர்டில் ஃபஸ்ட்டு போய் அன்னதானம் சாப்பிட்லான்னு கிளம்பி போயிட்டோம். திருப்பதி போனால் ஒரு முறையாச்சும் அன்னதானம் சாப்பிடுவோம். ஏன்னா இந்த ஸ்பெஷல் பருப்பு துவையலுக்காகவேங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம் தான் அன்னதானமாக போட்டிருந்தாங்க. அன்னதானம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த மண்டபத்திலேயே வந்து நைட்டு ஃபுல்லாகவுமே நாங்கள் அங்கே தாங்க இருந்தோம் அந்த குளூரில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விடிய காலையில் தான் எங்களுக்கு ரூம் கீஸ் கிடச்சிது. உடனே நாங்கள் ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தரிசனத்துக்கு போயிட்டோம். ஃபோன் வந்து லாக்கரில் போட்டுட்டோம். அதனால் அடுத்தடுத்த வீடியோஸ் என்னால் எதுவுமே திருப்பதியில் எடுக்கவே முடியலிங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நல்லபடியாக தரிசனம் பார்த்துட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். மறக்காமல் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.